இதுக்கு முன்னாடி தொட்டவர்களையும் விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய தொடக்கமாக தான் நான் பார்க்குறேன். இது எனக்கு தெரிஞ்சு ஏவா வேலுவை தொடர்ந்து பல அமைச்சர்கள் மீதும் தோண்டி எடுப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு மற்ற தாவேக அமைச்சர்கள் வெளியில் ஆலோசனா போன்றவர்கள் பல ஊழல் நடந்திருக்கீங்க. அன்பில் பையஸ் பொய்யாமொழி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இன்றைக்கி ஏவா வேலு மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. ஏவா வேலு மேலே ஏற்கனவே கசிஞ்சது தான் அந்த செய்தி. இன்றைக்கி அதை உறுதிப்படுத்தி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா போன ஆட்சியில் நடந்த ஊழல்களை இவங்க தோண்ட ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஓகே, தாவேக அரசாங்கம் தோண்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தாவேக வாரியர்ஸ் யாரும் அரசியல்வாதி கிடையாது. அவரை பார்த்து கொண்டாடிய ஒரு ரசிகர்கள். இன்னும் மெம்பராக கூட இருக்க மாட்டாங்க. கட்சியில் ஓட்டு போட்டுருப்பாங்க. மெம்பராக கூட அவங்க அரசியல் பக்குவம் இல்லாதவர்கள் தான். அரசியல் புரிதல் இல்லாதவங்க, ரசிகராக இருந்தவங்க. அப்போ அவங்களுக்கு என்ன மொழியிலே தெரியுதோ அந்த மொழியில் பேசுகிறாங்க. அதுவுமே தவறு தான். அது நீ போக காலங்களில் சரி பண்ணிக்கிடுவாங்க. அரசியல் புரிய வந்துடுவாங்க. அது வேறு விஷயம். ஆனால் அரசியலில் நாங்கள் தான் கொள்கை பிடிப்போடு இருக்கிறோம், நாங்கள் தான் நிறைய புத்தகங்கள் படித்தவங்க, எங்களுக்கு தான் அறிவு வலிமை அதிகம் சொல்லக்கூடிய பல வருடம் அரசியலில் இருந்தவர்கள் இன்றைக்கி அவர்கள் பேசுகிறத பார்த்துட்டு நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. நீங்களாம் பேசுகிறீங்க. திமுக கூட்டணிகளை மிக கேவலமாக நடத்தியது. சிறு சிறு கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்களாம் எப்படி கூப்பிட்றாங்க தெரியுமா அவங்களுக்கு? அதான் சொல்ல முடியாத அளவுக்கு திமுக தன் கூட்டணி கட்சிகளை நடத்தியது. இந்த சிறு கட்சியில் ஒரு சீட் 2 சீட் வாங்குற கட்சியெலாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணாங்க தெரியுமாங்க? அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இது எல்லாருமே மனப்புழுக்கத்தில் தான் இருந்தாங்க. ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சட்டசபை முடிஞ்சதற்கு பிறகு கலைபரமாக இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். சட்டசபையில் முதலமைச்சர் அவர்களுடைய செய்கை பெரிய அளவுக்கு எதிர்த்தரப்பை ஒரு ட்ரிகர் ஆக்கி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அவங்க கொடுத்த பதிலடியும் ஒரு தனிப்பட்ட தாக்குதலாக மாறி இருக்குன்றதையும் பார்க்குறோம். அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக அன்னைக்கு சட்டசபையிலேயே பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு வாங்கினவங்களா இருக்கட்டும், நிறைய ஊழல் இதில் சிக்கினவங்க நிறைய பேர் இதில் இங்கேயே இருப்பாங்க, அவங்களே இது வருவாங்க, அவங்களையும் நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னதன் விளைவு அடுத்த நாள் இப்போது ஏவா வேலு அவர்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 13 இடங்களில் ரைடு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். வழக்கு பதிவே பண்ணிட்டாங்கன்றதையும் பார்க்குறோம். அடுத்ததாக இன்று காலையில் அந்த 10:30 மணிக்கு அந்த மின்சாரத்துறையிலேருந்து வந்தக்கூடிய அந்த எல்லை அறிக்கை, அது ஒரு பக்கம் பெரிய பூகம்பத்தை கலப்பியிருக்கு. இன்னொரு பக்கம் கல்யாண வீட்டில் போய் மீண்டும் ஒரு இது நடந்திருக்குது. எப்படி பார்க்குறீங்க ஒட்டுமொத்தமாக? முதல்ல ஏவா வேலு அவர்களுடைய இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க மீது வழக்கு பதிவு பண்ணிக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்றைக்கி மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசின ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார், இன்றைக்கி என்னவா இருக்கிறார், இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ. அவர் ஏவா வேலை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் ஒரு பஸ் கண்ட்ரக்டராக வாழ்க்கையை தொடங்கியவர். ஆமாம், பஸ் கண்ட்ரக்டராக வாழ்க்கையை தொடங்கியவர். அதிமுகவில் பயணம் பண்ணவர். அப்புறம் திமுகவில் திமுகவினுடைய பவர் சென்டராக மாறினவர். பவர் எல்லா பவரும் அவர் கண்ட்ரோலில் தான் இருந்தது. வேட்பாளர் முதல் கொண்டு தேமுதிக உள்ளே கொண்டு வந்ததில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்க திமுகவில் அவர் சொன்னால் யாருக்கு சீட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பவர் சென்டராக இருக்கிறாரு. சட்டசபை கொறடாவாக வேறு இருக்கிறார். இப்போ கொறடாங்கிறது இப்போ தானே, அதுக்கு முன்னாடி பவரில் இருந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ அமைச்சராக இருக்கிறப்ப டெண்டர் கொடுத்ததில் ரோடு போடாமையே ஒரு இடத்துல இது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அது அறப்போர் இயக்கம் கொடுத்த ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை செய்ததில் அவங்க இந்த மாதிரியான முறைகேடு நடந்திருக்கு, ரோடு போடாமையே இடத்துல முறைகேடு நடந்திருக்குன்னு அவர் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பிரிவின் கீழே அவருக்கு வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இது இப்போ இந்த தாவேக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அவங்க சொன்னது தான், இதுக்கு முன்னாடி தொட்டவர்களையும் விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய தொடக்கமாக தான் நான் பார்க்குறேன். இது எனக்கு தெரிஞ்சு ஏவா வேலுவை தொடர்ந்து பல அமைச்சர்கள் மீதும் தோண்டி எடுப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு மற்ற தாவேக அமைச்சர்கள் வெளியில் ஆலோசனா போன்றவர்கள் பல ஊழல் நடந்திருக்கீங்க. அன்பில் பையஸ் பொய்யாமொழி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இன்றைக்கி ஏவா வேலு மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. ஏவா வேலு மேலே ஏற்கனவே கசிஞ்சது தான் அந்த செய்தி. இன்றைக்கி அதை உறுதிப்படுத்தி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா போன ஆட்சியில் நடந்த ஊழல்களை இவங்க தோண்ட ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஓகே, தாவேக அரசாங்கம் தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து குற்றச்சாட்டு வழக்கம் போல எல்லாம் வைக்கக்கூடியதான ஒரு வேர்டு தான் அது. ஓகே, பழிவாங்கும் நடக்க மக்கள் அதை அப்படி பார்ப்பாங்களா? இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் பார்ப்பாங்களா? எங்களை முடக்க பார்க்குறாங்க, இதுக்கெல்லாம் பயப்படுறவங்க நாங்கள் இல்லை அப்படிங்கிற டெம்ப்ளெட்லாம் இருக்கிறது தான். அது எமர்ஜென்சிக்கே அஞ்சாத கூட்டம் டெம்ப்ளெட்டாக வச்சுருப்பாங்க. அது எந்த அவர்கள் ஒன்றிய அரசு எடுத்தாலும் அதை எதுவும் சொல்லுவாங்க. ஒன்றிய அரசு இவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்க, பழிவாங்கும் நடவடிக்கை, இதுக்கெல்லாம் 5 நாள் நாங்கள் கிடையாது, எங்களை முடைக்கிற முடியாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டெம்ப்ளெட்டாக வச்சுருப்பாங்க.
இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை. எப்படி நம்ம மீம்ஸுக்கு ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கோமோ அந்த மாதிரி அவங்க டெம்ப்ளேட் வச்சிருப்பாங்க. டெம்ப்ளேட் மட்டும் கிடையாது, அதே ஆளை வச்சு டெம்ப்ளேட் போடுவாங்க. கண்டென்ட் மாத்தினா கூட பரவாயில்லைங்க, கேரக்டரையும் மாத்துறது இல்ல. அதே ஆளை வச்சு நாளைக்கு ப்ரெஸ் மீட் வரும் பாருங்களேன், நாளைக்கு அறிவாலயத்தில் ஆராசா அப்புறம் ஆர்எஸ் பாரதி 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. இதுக்கெல்லாம் அஞ்சிரவங்க நாங்கள் கிடையாது, ஓடி ஒளிகிறது ஆள் நாங்கள் கிடையாது அப்படி. இது எத்தனை நாள் இதை நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போ ஒரு புதிய அரசாங்கம் வந்திருக்கு, ஒவ்வொரு துறைகளிலையும் நம்ம பார்க்கும்போது நிறைய முறைகேடு நடந்திருக்கு, அது தோண்டி எடுக்கிறாங்க, வழக்கு பதிப்பட்டிருக்காங்க. உங்கள் மேலே குற்றச்சாட்டு இல்லை, நாங்கள் குற்றம் செய்யலை, நாங்கள் லஞ்சம் வாங்கலைன்னா நீங்கள் கோர்ட்டில் போய் இருப்பீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அரசியல்வாதிகள் மேல் வழக்கு போடுறதுக்கு சர்வசாதாரண சகஜம்தான். அதை நீங்கள் நிரபராதின்னு நிரூபித்து வெளியே வாங்க கோர்ட்டில் போய். இதில் எப்படி பழி வாங்க நடவடிக்கையாக இருக்கும்? ஒரு அரசாங்கம் வந்திருக்கு, அவங்க தோண்டி பார்த்துருக்காங்க. இப்போ நீங்கள் 5 வருஷம் இருந்தீங்க, ஒரே ஒரு கேஸ் தான் போட்டிருக்காங்க, ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான், அதில் மட்டும் தான் நீங்கள் ஊழல் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னா இன்னும் நிறைய இருக்கா என்னங்கிறது தெரியல. இப்போ இந்த விஷயத்தில் ஊழல் செஞ்சிருக்கிறதாக ஒரு வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் நிரபராதினா கோர்ட்டுக்கு போய் நிரூபிச்சுக்குவாங்க, அவ்வளோதான். இல்லை, இதில் இன்னொரு பக்கம் இந்த சட்டசபையில் நடந்த நிகழ்வுக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு கருத்து, முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதை எப்படி பார்க்குறது? அவங்க வந்து அதுவும் தொடர்ந்து அது கல்யாண வீடுகளாகவே பார்த்து இந்த நடக்கக்கூடிய இந்த சம்பவம்ன்றது மக்களே ஒரு மாதிரி வியப்பாக பார்க்குறீங்க. இந்த கருத்துக்கள் மற்ற இடங்களில் வராமல் கல்யாண வீடுகளாக பார்த்து வருதுன்றது. கல்யாண வீட்டுக்கு மட்டும்தான் போக முடியுது, அதனால அங்கே போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது 2வது பொறுத்த வரைக்கும் அவர் நோக்கி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஓகே, வந்து நம்மளை பர்சனலாக பொறுத்த வரைக்கும் அவர் அந்த குட்டி கதையில் அவரை இழுத்திருக்க வேண்டாம். ஒரு மூத்த அரசியல்வாதி அன்னைக்கு சட்டமன்றத்தில் அன்னைக்கு இல்லாத பட்சத்தில் அவர் நோக்கி அந்த கதையை எழுதிருக்க வேண்டாம். ஆனால் அதை விட கேவலமாக இவங்க அந்த இன்னொரு கதையும் சொல்லியிருக்க வேண்டாம். 2மே தவறான விஷயம் தான். ஓகே, அதில் வந்து நம்ம மாற்றுக்கிறது கிடையாது, 2மே தவறான விஷயம் தான், தவிர்த்திருக்கணும். ஆனால் அதோட விட்டுறாம இவங்களே அதை வந்து மேலும் மேலும் போகிற இடத்துல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கட்சி நிர்வாகிகள் பேசுகிறாங்க, அவர் பேசுகிறாரு. ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதுக்கு எதிர்மனை நீங்களும் பேசிட்டீங்க. ஓகே, அதோட ஒரு நாகரிகமான அரசியல், அது ஒரு ஜென்சி டிஎம்கே வரைக்கும் அதை எடுத்துட்டு போறாங்க. அது ஓவராலாக அது ஒரு டூல் கிட்டாவே யூஸ் பண்றாங்க. அது உங்களுக்கு தானே கெட்ட பேர், உங்களுக்கு தானே அது வந்து ஒரு இழுக்கு. அதை நீங்க ஏன் திரும்ப திரும்ப செய்யறாங்கிறது தெரியல. ஓகே, 2வது இன்னைக்கு கல்யாண வீட்டில் இன்னொரு விஷயம், தலைவரே கூட்டணி விட்டு வெளியே வாங்க தலைவரே. ஆமா, கூட்டணியே நமக்கு இனிமேல் வேண்டாம் தலைவரே. இப்பயுமே கூட்டணி இல்லாம இல்ல தனியா நிக்கலாம், இப்பயும் தனியா தானே இருக்கிறீங்க. சார் தேர்தலில் தனியாக நிற்கலாம், கூட்டணி வைக்காம நம்ம தேர்தலில் தனியாக சந்திக்கலாம் ஆராசா போன்றவங்கலாம் சொல்றாங்க. இல்லை, பரிசீலிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இந்த கூட்டத்தை முதலில் காலி பண்ணிட்டு புதிய ஆட்களை உள்ள விட்டா தான் நாட்டில் நடக்குது. மக்கள் எதுக்காக ஓட்டு போட்டிருக்கிறாங்க, என்ன மனநிலையில் மக்கள் இருக்காங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ அண்ணா இந்த கட்சி எதுக்கு ஆரம்பிச்சாரு? இளைஞர்களுக்கான அரசியல், சாமானியனுக்கான அதிகாரம், அதுதான் அண்ணா திமுக ஆரம்பிச்சார். 2 முறை நின்னாரு, தோத்தாரு. அதுக்கு பிறகு ஆட்சியை பிடிச்சி 67 ஆட்சியை பிடிச்சாருன்னு வச்சுங்க. அண்ணா ஆரம்பித்த கட்சியினுடைய நோக்கம், அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு பண்ணையார் கட்சி, பணக்காரர்கள் மட்டும் காங்கிரஸில் இருப்பாங்க, தொழிலதிபர்கள் மட்டும் காங்கிரஸில் இருப்பாங்க, பெரும் முதலாளிகள் தான் காங்கிரஸில் இருப்பாங்க, பண்ணையார்கள் காங்கிரஸ் இருப்பாங்க. சாமானியனுக்கான அங்கே அரசியலே பண்ண முடியல, அவனுக்கான அதிகாரமே கிடைக்க மாட்டேங்குங்கிற ஒரு வெடிச்சு சிதறனது தான் திமுக ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம். இன்னைக்கு வரைக்கும் திமுகவினுடைய ஐடியாலஜி அதுதான். ஆனால் அப்படியே மருவி வந்து இன்னைக்கு எங்கேயோ வந்து நிற்கிது. ஆனால் அண்ணாவினுடைய அந்த கனவை இன்னைக்கு தாவேக்க நிறைவேற்றிக்கிட்டு இருக்கு. இளைஞர்களுக்கான அதிகாரம், சாமானியனுக்கான அரசியல், இது 2யுமே இன்னைக்கு கொடுக்குது. அப்போ நீங்கள் இதை இப்போ தாவேக்கா வெற்றி பெற்று இருக்கு அப்படின்னா ஏன் வெற்றி பெற்றுச்சுன்னு அதை ஆராய்ஞ்சு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, கூட்டணியை விட்டு விளையிடுவோம், கூட்டணியை விட்டு போன கட்சிகள் மேலே பாயிறது, அப்போ ஜெயிச்ச கட்சி மேலே பாயிறது, எதனால நீங்கள் தோற்று போனீங்க ஓகே அப்படின்னு ஒரு ஸ்டடி பண்ணணும். எதுக்காக தோற்று போனீங்க? இத்தனை கட்சி கூட்டணி வச்சுருந்தீங்கல்ல, ஏன் மக்கள் உங்களை புறக்கணித்தாங்க? இது ஏன் புறக்கணிச்சாங்கன்னா, நீங்கள் பழைய முகம் 77 வயசு 80 வயசில் ஒரே ஆள் நீங்கள் 4 முறை 5 முறை அதே தொகுதியில் போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய யாருக்கும் வாய்ப்புகள் மறுக்கப்படுது. அப்போ இளைஞர்கள் வழி விடுறதே இல்லை, உள்ளே வரல. ஒருத்தர் கட்சியில் சேரணுமா, ஒரு 20 வருஷம் நீ வந்து அங்கே வந்து மெம்பர் ஆறி 25 வருஷம் கழிச்சு நீ வா. அப்போ மாவட்ட செயலர் நான்லாம் எத்தனை வருஷம் போஸ்ட் விட்டுருக்கேன் தெரியுமா? 30 வருஷம் போஸ்ட் விட்டுட்டு வந்திருக்கேன். நீ 30 வருஷம் போஸ்ட் விட்டுனா எப்படி வருவான்? இன்றைக்கி காலங்கள் மாறுது, இளைஞர்கள் அதிகாரத்தை நோக்கி வரணும்னு ஆசைப்பட்றான், அரசியல் செய்யணும்னு ஆசைப்பட்றான். அதுக்கு நீங்கள் அதுக்கான இடத்த முதல்ல திறந்து விடுங்கன்றாங்க. அப்படின்னா தான் திமுக வளரும். அதை விட்டுட்டு இந்த தோல்விக்கு என்ன இன்ஸ்டாகிராம் காரணம், இந்த தோல்விக்கு கூட்டணி கட்சிகள் காரணம் இல்லை, மக்கள் தான் காரணம். தோல்விக்கு மக்கள் மேலேயே போய் பாயிருது. அப்போ போராட கல்யாண வீட்டில் நம்ம எல்லாம் காரணம், நம்ம இல்லை காரணம்ங்கிறது இப்போ வரைக்கும் உணராமே இருக்கிறாங்க. இது வரைக்கும் உணரலைங்க. காரணங்களே வேற பக்கம் தெரிவிட்டு இருக்காங்க. காரணம் அங்கே இல்லை, இங்கே இல்லை, நீங்கள் தான் காரணம். ஒரு தலைமுறைக்கான அண்ணா உருவாக்கி அந்த அரசியலை கொண்டு போய் சேர்க்கல, அந்த அரசியலை அவனுக்கு கொடுக்கல. ஒரு இளைஞர் ஒருத்தர் அரசியல் பண்ணணும்னு ஆசைப்படுறான்னா எப்படி திமுகவை சூஸ் பண்ணுவான்? திமுகவினுடைய ஐடியாலஜி அதில் மாற்று கருத்து கிடையாது. அண்ணா உருவாக்கிய மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி,
இருமொழி கொள்கை அப்படிங்கிற அண்ணாவினுடைய அந்த ஐடியாலஜியை வச்சுருக்கீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா? அண்ணா என்ன சொன்னார்? சாமானியனுக்கான அதிகாரம் நீங்கள் கொடுக்குறீங்களா? இளைஞர்களுக்கு வழி விடுறீங்களா? அன்றைக்கி அண்ணாவினுடைய அமைச்சர்கள் இருந்த எல்லாருமே இதே மாதிரி தாவேக்காம 30 வயசு தான், 30 வயசு 35 வயசு தான். அது அப்படியே தொடர்ந்து அடுத்த 35 வருஷத்துக்கும் அப்படியே வருது. ஆனால் நீங்கள் அதை எங்கே நம்ம தோற்று போனோம், எங்கே நம்ம கோட்டை விட்டோம், எங்கே நம்ம வளர்ச்சி அடையாமல் போனோம் அப்படிங்கிறத தன்னை சுய பரிசோதனை செஞ்சுக்கிறாம இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கூட்டணி கட்சியை சாடுறது, ஜெயிச்ச ஒரு கட்சியை சாடுறது, இன்ஸ்டாகிராமில் சாடுறது, ஒருபடி வேலையை மக்களே வந்து மயங்கி ஓட்டு போட்டாங்கன்னு மக்களை போய் சாடுறது, கல்யாண வீட்டில் போய் பேச ஒப்பாரி வைக்கிறது, ஒவ்வொரு போகிற இடத்துல கூட்டணியை வேண்டாம் தனியாக நிற்கிறோம் அப்படின்னு அதே டெம்ப்ளேட், அதே கூட்டணி வேண்டாம் தனியாக நிற்கிறோம் அப்படின்றது. இப்போ கூட்டணிக்கு யாரும் வர தயாராக இல்லை, எல்லாருமே வெளியே போயாச்சு. விடுதலை சிறுத்தைகள்லேருந்து மதிமுக வரைக்கும் வெளியே தான் போகிறாங்கன்றது உறுதியாயிடுச்சுன்னு போது இப்போ வந்து நாங்கள் தனியாக நிற்கிறோம்னு சொல்கிறத எப்படி பார்ப்பாங்க? ஜென்ரலாக எப்படி பார்ப்பாங்க? இல்லை, நாங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறோம், ஓகே, தனியாக நாங்கள் என்னாலும் ஜெயிப்போம் அப்படி ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிற வச்சாரு. தொண்டர்களை உற்சாகம். திமுக இது வரைக்கும் கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சதாக வரலாறே கிடையாது. ஒரே ஒரு முறை தனியாக நின்று தோற்று போனாங்க. ஆமாம். அப்படிங்கும் போது இதை வந்து உற்சாகப்படு அது அன்னைக்கு கலைஞர் இருக்கிறப்ப நான் சொல்கிறது, கலைஞர் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக யோசிச்சு தான் முன்வார். அரசியலில் வந்து எப்படி நுணுக்கம்லாம் தெரிஞ்ச நபர் அவருக்கு அப்பயே பல முறை தனியாக நின்றுருக்காங்க, ஒரு சிலர் தனியாக நின்றுருக்காங்க, தோற்றுருக்காங்க. கூட்டணியோடு தான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. 2016 அந்த நிலை தானே வந்துச்சு. மீண்டும் அதிமுக வந்துச்சு. மூன்றாவது பிரதான எதிர்கட்சி அவங்க வந்து உட்காந்தாங்க. ஒரு நல்ல நம்பர்ஸில் எதிர்கட்சியாக வந்து அதுதான் நடக்கும். அப்போ கலைஞர் மாதிரி ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர் இருக்கிற காலகட்டங்கள்லேயே அப்படி நடந்துச்சுன்னா இன்றைக்கி கட்சி பலகீனமாக இருக்குது. உங்களுடைய அடிப்படை கோர் ஓட் பேங்க் இன்றைக்கி உடஞ்சி போச்சு. ஏன் உடஞ்சி போச்சு? நீங்கள் சாமானியனுக்கான அதிகாரத்தையும் அரசியலையும் நீங்கள் கொடுக்குறதில்ல, பண்ணுறதே இல்லை. நீங்கள் வெறும் ஐடியாலஜிகளை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ஐடியாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல. அப்போ அந்த கட்சி பலகீனமாக இருக்குது. அதாவது ஒரு 3 லேயர் இருக்குன்றாங்க. அந்த 3 லேயரை தாண்டித்தான் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவருக்கும் இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக இருந்தவருக்கும் செய்தியே போதுங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ள இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நீங்கள் எத்தனை தொண்டர்கிட்ட கேட்டிருக்கீங்க? ஏன் தோற்று போகணும்னு கேட்டிருக்கீங்க? கல்யாண வீட்டுக்கு அப்படியே போகிறீங்க, கல்யாண வீட்டு மேலே பேசிட்டு வரீங்க. அதே மாதிரி அந்த பழைய ஆட்கள் தான், ஒரு செட் ஆஃப் ஆட்களை வச்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கீங்க. அப்போ எப்படி நீங்கள் வந்து கட்சியை வளர்ப்பீங்க, அடுத்தடுத்து கொண்டு போவீங்க? இதில் இன்னொரு பிரச்சனை நம்ம பொதுவாக கேட்க வேண்டியது, இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக்காவில் நிறைய பேர் அப்யூசர்ஸாக இருக்காங்க. தாவேக்காவினர் வந்து அப்யூஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் சொல்கிறாரு. டிவிகே அப்யூஸ் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சீனியர்களே அப்படி தானே பேசுகிறாங்க. அதில் ராசாவாக இருக்கட்டும், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்காக பேசக்கூடிய பட்டிமன்ற பேச்சாளர் லியோனி அவர்களாக இருக்கட்டும், அவங்க பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இவங்க எல்லாரையும் இவங்க தானே என்கரேஜ் பண்ணுறாங்க. இதையும் வந்து தாவேக்கா வாரியர்ஸ் யாரும் அரசியல்வாதி கிடையாது. அவரை பார்த்து கொண்டாடிய ஒரு ரசிகர்கள். இன்னும் மெம்பராக கூட இருக்க மாட்டாங்க, கட்சியில் ஓட்டு போட்டுருப்பாங்க. மெம்பராக கூட அவங்க அரசியல் பக்குவம் இல்லாதவர்கள் தான், அரசியல் புரிதல் இல்லாதவங்க, ரசிகராக இருந்தவங்க. அப்போ அவங்களுக்கு என்ன மொழியிலே தெரியுதோ அந்த மொழியில் பேசுகிறாங்க. அதுவுமே தவறு தான். அது நீ போக காலங்களில் சரி பண்ணிக்கிடுவாங்க, அரசியல் புரிய வந்துடுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அரசியலில் நாங்கள் தான் வந்து கொள்கை பிடிப்போடு இருக்கிறோம், நாங்கள் தான் வந்து நிறைய புத்தகங்கள் படித்தவங்க, எங்களுக்கு தான் அறிவு வலிமை அதிகம் சொல்லக்கூடிய பல வருடம் அரசியலில் இருந்தவர்கள் இன்றைக்கி அவர்கள் பேசுகிறத பார்த்துட்டு நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. நீங்களாம் அப்படி பேசுகிறீங்க. இன்றைக்கி ஒரு அமைச்சரை பற்றி பேசியிருந்தார் ஒருத்தர், உண்மையிலே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவருடைய ஏழ்மையை பற்றி பேசுகிறார், அவருடைய சமூகத்தை பற்றி பேசுகிறார். நீங்களாம் யார் தெரியுமா, 50 ரூபாய்க்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தெரியுமா, இப்படிலாம் பேசுகிறாங்க. ஒரு அமைச்சரை நோக்கி பேசுகிறார். உங்கள் கட்சியில் இந்த மாதிரி ஒரு சாமானியனை நீங்கள் அமைச்சராக்குவீங்களா? ஒரு ஏழ்மையில் இருக்க ஒருத்தர் அமைச்சராக்குவீங்களா? ஒரு வாரிசு இல்லாத ஒருத்தர் அமைச்சராக்குவீங்களா? அப்போ அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குறான்னு நீங்கள் வரவேற்கணும். ஆனால் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, கீழ்த்தரமாக இறங்கி போய் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த வேணாங்கிறத சொல்லலாம். ஓகே, அவ்வளோ கீழ்த்தரமான வார்த்தையை பேசுகிறார். நீங்களாம் யார் தெரியுமா, அவருடைய வறுமையை வந்து அவங்க வந்து டச் பண்ணுறாங்க, கேவலப்படுத்தி பேசுகிறார், கேவலப்படுத்தி பேசுகிறார். நீங்கள் ரொம்ப நாகரிகமாக சொல்கிறீங்க. அவருடைய வறுமையை டச் பண்ணுறாரு, அவருடைய சமூகத்தை டச் பண்ணுறாரு. இது என்ன உங்களுக்கு தெனாவிட்டு, இது என்ன பணியார்த்தனம்? இதனால தானே உங்களை உட்கார வச்சுருக்காங்க மக்கள். அந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? நீங்கள் அரசியல் ரீதியாக அவர் விமர்சனம் பண்ணுங்கள். ஒரு அமைச்சர்களுடைய செயல்பாடு தப்பாக இருக்குது, அவர் ஊழல் செய்கிறாரு, அவர் செயல்பாடுகள் தப்பாக இருக்குன்னா நீங்கள் அவரை விமர்சனம் பண்ணுங்கள். அவங்க அப்பா அம்மாவை விமர்சனம் பண்ணுறது, அவங்க அப்பா அம்மாலாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா, 50 ரூபாய்க்கு என்ன பண்ணியிருந்தாங்க தெரியுமா அப்படின்னு அந்த பர்சனலாக போய் தாக்குறாங்க. இப்போ நீங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் உங்களை அப்யூஸ் பண்ணுறாங்க, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் நீங்கள் இவ்வளோ கேவலமாக இருக்கீங்களே.
அவன் சின்ன பையன் அப்படி தான், அவன் தெரிஞ்ச மொழியில் தான் பேசுவான். அவன் சரி பண்ணி வளர சரியாயிடுவான். நீங்கள் வளர்ந்து சரியாகலையே. இது எவ்வளோ கேவலம். நீங்கள் வந்து அவங்க தோல்வியை தாங்கிக்கிற முடியாமல் எதை தின்னா பித்தம் தெளிங்கிற மாதிரி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. கூட்டணி கட்சி மேலே பாயிறாங்க, வந்து மக்கள் மேலே பாயிறாங்க, சொந்த கட்சிக்காரன் மேலே பாயிறாங்க. இது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் போராட்டத்துலாம் இந்த புலம்பல். அப்போ ஒரு எல்லை மீறிய விமர்சனங்கள். இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு பிடிக்கல, அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பொது இடங்கள்லையும் பொது மேடைகள்லையும் ஒரு நடிகர் கட்சி. அதுலேயும் இன்றைக்கி முன்னாள் முதலமைச்சர் பயன்படுத்தின ஒரு வார்த்தை, நீங்கள் போய் உங்களுடைய அலுவலகத்தில் போய் பாருங்கள், அந்த மகளிர் உரிமை தொகை இருக்கிற வரைக்கும், இந்த மாதிரி திட்டங்கள் இருக்கிற வரைக்கும் நான் தான் முதலமைச்சர், நான் தான் இங்கே வந்து ஆள்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறதா இருக்காரு. நான் வந்து சட்டமன்றத்தில் இல்லாமல் இருக்கலாம், மக்கள் மனதில் நான் வந்து இன்னும் இருக்கேன் அப்படின்னு. இல்லை, அது அவருடைய கான்ஃபிடென்ட்டில் சொல்கிறார். ஓகே, அவருடைய நம்பிக்கையில் சொல்கிறார். எல்லா கோப்புலையும் நாங்கள் இருக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து 1980 போட்ட கோப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருப்பார், அதுக்கு பேர் ஜெயலலிதா இருப்பாங்க, எடப்பாடியே ஓபிஎஸ் இருக்கிறாரு. ஏன் கொஞ்ச நாள் ஜானகியம்மா இருந்தாங்க, அவங்க பேரும் இருக்கும். இதெல்லாம் ஒரு பெருமையா? நான் வந்து என்னுடைய கோப்பில் கையெழுத்து இருக்குங்கிறது முதலமைச்சராக நீங்கள் தான் கையெழுத்து பண்ணணும். இல்லை, அந்த திட்டங்களை நீங்கள் தொடர்றீங்களா? அப்போ நான் அங்கே இருக்க நல்ல திட்டங்களாக தான் தொடர்ந்தாங்க செய்கிறாங்க. போன திமுக ஆட்சியிலையுமே நல்ல திட்டங்களை தொடர்ந்தாங்க. இப்போ தாவேக ஆட்சியிலும் திமுக கொண்டு வந்த திட்டங்களை, நல்ல திட்டங்களாக இருக்கக்கூடிய திட்டங்களை தொடர்றாங்க. மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் சொல்கிறாரு, வீடு தேடி மருத்துவங்கிற ஸ்கீம் நல்ல ஸ்கீமாக இருக்குது, நாங்கள் சரி பண்ண போகிறோம், இன்னும் அது எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோன்ற பெட்டராக என்ன இது பண்ண போகிறோம் பண்ணுறாங்க. அப்போ நல்ல ஸ்கீமாக இருந்தால் கொண்டு வர போகிறாங்க. என்ன இருக்குது? இப்போ இந்த நான் முதல்ல வந்து நாங்கள் அதை முதல்வனை தூக்கிட்டாங்க, முதல்வனை தூக்கிட்டாங்க, ஸ்கீமை தூக்கலையே. தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் மாற்றிருக்கிறாங்க. அப்போ ஒரு சாராருடைய முத்திரையை வேண்டாம், எல்லாருக்குமான ஒரு விஷயமா இருக்கட்டும். அப்போ நான் முதல்வன் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு வர்ற பையனுக்கு மட்டும் முன்னாடி வர்றதாகவும், ரெண்டாவது வர்ற பையனுக்கு அந்த மாதிரியான அந்த நேம் கிடைக்காம போயிடும். அப்போ ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் முதல்வனுங்கிற ஸ்கீமை தூக்கியிருக்கலாம். மற்றபடி போன கவர்மெண்ட்டில் கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் இவங்க செயல்படுத்தி தான் இருக்காங்க. நல்ல திட்டமாக இருந்தால் பண்ண போகிறாங்க. அதை விட ரொம்ப நிறைய திட்டங்களை புதுசாகவும் கொண்டு வர போகிறாங்க. இப்போ முதல்ல நம்ம என்னென்னா, சென்னையில் 5 வருஷம் ரோடே போடல. இப்போ நீங்கள் நானும் ரோட்டில் போயிட்டு வர்றோம், அது கொஞ்சம் அடுத்த 2-4 மாதத்தில் மழை பெய்ய போகுது. மழை பெய்ய போனால் உயிரை கையில் பிடிச்சி தான் வீட்டுக்கு போய்ட்டு வெளியில் வரணும். அந்த அளவுக்கு சாலை வசதிகளே இல்லாமல் குண்டும் குழியுமாக கிடைக்கும். நம்ம இந்த அரசாங்கம் கண்டிப்பாக வேகமாக அந்த வேலையை முதல்ல பார்க்கணும். எங்களுக்காவது பண்ணுங்க, மழைக்கு முதல்ல அந்த வேலையை மேலே வந்து பண்ணுங்க. ஏன்னா இதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா 5 வருஷமாக சாலை வசதியிலே இல்லை. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்குறாரு மின்சாரத்துறை அமைச்சர். கிட்டத்தட்ட 34,000 கோடி ரூபா இது வரைக்கும் கடனில் இருக்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா, இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, டெம்பரவரி கான்ட்ராக்டில் வாங்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், அதை நம்ம பெர்மனன்ட் கான்ட்ராக்டில் வாங்கினோம்னாலே கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபா நமக்கு வந்து மிச்சமாகுங்கிறாங்க கொள்முதல் பண்ணுறதில்ல. அப்போ எந்தெந்த வகையில் வந்து இதை வந்து சிக்கனப்படுத்தணும், எந்தெந்த வகையில் வந்து லாபகரமாக இதை கொண்டு வரணும், மக்களுக்கு இது சர்வீஸ் ஓரியன்ட் டிபார்ட்மெண்ட்டு, பஸ்ஸாக இருக்க டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இபி எல்லாமே சர்வீஸ் ஓரியன்ட். அப்போ அதை வந்து மக்களுக்கு சர்வீஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு பர்சனலாக இபியில் நடந்த விஷயங்கள் நிறையா இருக்குது. நான் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப வருஷமாக மழை பெஞ்சா கரண்ட் போயிடும், காற்றடிச்சா கரண்ட் போயிடும். முக்கியமான பகுதி மக்கள் போய் என்னுடைய ஃபோன் நம்பரில் என்னுடைய ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாருடைய ஃபோன் பேரும் இருக்கும். இபி ஆஃபீஸ் நம்பரு, இபி வேன் நம்பரு, ஏஇபி நம்பரு எல்லாம் பெர்மனெண்ட்டாக வச்சுருப்பேன். ஏன்னா மாதம் மாதம் எனக்கு தேவைப்படுது. இப்போ நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கேன், எனக்கு தெரியும் மக்கள் பூரா திரண்டு நிற்பாங்க ரோட்டில், அங்கே வர சொல்லுவோம், வந்து வேலை பார்த்துட்டு போவாங்க, திருப்பி காற்றடிச்சா போயிடும். என்னென்னு பார்த்தா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் 30 வருஷம் டிரான்ஸ்ஃபார்மர் இதே மாதிரி நிலைமை தான் தமிழ்நாடு முழுவதும். இதைத்தான் சொல்கிறாங்க, மின்சார வாரியத்தில் பராமரிப்பே இல்லை. இப்போ நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் போடணும், மேன் பவர்ஸ் போடணும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ 15,000 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு முதலமைச்சர் அனுமதி கொடுத்துருக்கான்றாங்க. ஒரு வருஷத்துக்குள்ள 15,000 பேர். அப்புறம் டிஎன்பிசியில் ₹1 லஞ்சம் இல்லாமல் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். நஷ்டத்தில் போயிட்டு இருக்கிறத இனி அடுத்த ஒரு வருஷமோ 2 வருஷமும் கழிச்சதுக்கு பிறகு அவங்க கொடுக்கக்கூடியதை வச்சு பார்க்குறப்ப இதை எப்படி டெவலப் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து புறையோடி போயிருக்கக்கூடிய விஷயம். இதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய வேலையை இன்றைக்கி அமைச்சர்கள் ஒவ்வொரு அமைச்சர்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பார்த்து பரவாயில்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு இவங்க வந்து என்னென்னமோ கதை பேசியிருக்காங்க. மக்கள் அதை பார்க்கல. இன்றைக்கி இந்த அரசாங்கம் எவ்வளோ டிரான்ஸ்பிளண்ட்டாக இருக்குது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்துட்டு இருக்குங்கிறது மட்டும்தான். நீங்கள் செக்ரட்டரியேட்டுக்கு போனாலே உங்களுக்கு தெரியும், மக்கள் அவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க ஜெகஜோதியாக. அதாவது டிரான்ஸ்பிளண்ட்டாக இருக்காங்க, ரெண்டாவது ஈஸி அக்சசபிளாக இருக்காங்க. ஓகே, ஒரு அமைச்சரை நீங்கள் போய் பார்க்குறதா உடனே பார்த்துடலாம். ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனால் உடனே போய் பார்த்துடலாம். ஓகே, நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு போயிடலாம். ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. ஒரு நைட்டு ஒரு இட்டாலியில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. இட்டாலியில் வேலை பார்க்குறாரு. அவர் வந்து
உடல்நிலை சரியில்லாமல் 5-6 வருஷம் வரல. திடீர்னு பார்த்தா அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார் ஹாஸ்பிட்டலில். ஓ அவர் ஃபேமிலிலாம் இங்கே இந்தியாவில் இருக்குது, சிவகங்கை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்காங்க. அந்த குடும்பம் என்ன பண்ணுறாங்களோ இவர் எப்படியாவது இங்கே கொண்டு வந்துடணும்னு பார்க்குறாங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷனில் இருக்கார். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் வந்து சுயநினைவு இல்லாமல் இருக்கார். அவருடைய பாஸ்போர்ட்டு எங்கே மிஸ் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில் மட்டும் இருக்குது. இந்த செய்தி வந்து நம்மளை போன்றவர்களுக்கு வருது. அதை அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணுறோம். ஃபார்வேர்டு உள்ளே போனோடனே சிறுபான்மையினத்துறை அமைச்சர் ஷாஜஹான் அவர்கள்ட்ட போகுது. எத்தனை மணிக்கு போகுது? நைட்டு 10 மணிக்கு போகுது. 10 மணிக்கு போனவொடனே அவர் 11 மணிக்கு அந்த குடும்பத்தை கூப்பிட்றாரு. உடனே இந்த செய்தி வந்து வெளிநாடு வாழ்த்துறை அமைச்சர் தென்னரசுக்கும் போது ஓகே அவரும் இதில் கலந்துக்கிறாரு. நைட்டு 12 மணிக்கு அந்த குடும்பத்தை சந்திச்சு பேசுகிறாங்க. நைட்டு 12 மணிக்கு சந்திச்சு பேசி டீட்டெயில் எல்லாம் வாங்குறாங்க. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய IUML MP வர சொல்கிறாங்க. அந்த MP மூலியமாக இந்தியன் எம்பசிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்தியன் எம்பசி வந்து இட்டாலி எம்பசியோட பேசுகிறாங்க. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு திருப்பி காலையில் அன்றைக்கி சட்டமன்றம் ஓகே CM ஸ்பீச் இருக்குது. நீங்கள் அதுக்கு 9:30 மணிக்கு வந்துடுவார். நீங்கள் ஒரு 8:30 மணிக்கே வந்துடுன்றாங்க. 8:30 மணிக்கு வந்தவங்கள அவங்கள ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு அவங்களுக்கு வேணுங்கிற டிஃபன் கொடுத்து CM ஸ்பீச் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி CM போய் சந்திக்க வச்சு அதுக்கு பிறகு அங்கேருந்து வேறு சில விஷயங்கள் மேலே பேசப்பட்டு கிட்டத்தட்ட 47 மணி நேரத்தில் அந்த பாடியை இங்கே கொண்டு வரதுக்கான ஏற்பாடு நடந்திருக்கு. அப்போ ஒரு கவர்மெண்ட் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அக்சசபிளாக இருக்குது. ஒரு செய்தி போனவுடனே 2 அமைச்சர்கள் வர்றாங்க லைனில். யாருக்கு? பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போகிறாங்க. இது வந்து வெளியிலேயே இந்த செய்தி வராது. தேவைப்படுறப்போ அந்த பாடியை கொண்டு வர்றப்ப அங்கே இந்தியாவில் இறக்குறப்ப அப்போ வேணால் அந்த செய்தியாக வரலாங்க ஒழிய எந்த விளம்பரமும் இல்லாமல் செய்யப்போ இதே மாதிரி நிறையா விஷயங்கள் அங்கே ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே இது வந்து நம்ம நேரடியாக பார்த்ததுனால சொல்கிறேன். ஏன்னா அது டிரான்ஸ்பிளான்ட்டாக இருக்காங்க, ஈஸியாக தொடர்பு கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க, வேக வேகமாக செய்யணுன்றாங்க, ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஓகே அப்போ அதை வந்து இவங்க பாட்டு இவங்க பக்கம் போயிட்டு இருக்கப்ப இவங்க பாட்டு பக்கம் போராட்டம்னு விட்டுணும், அவ்வளோதான். இது ஒரு புறம் சார். இன்னொரு புறம் வந்து நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இந்த கூட்டணி கட்சியினரை கூட இருந்த கூட்டணி கட்சியினரை தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறது. அதில் இப்போ முக்கியமாக இருக்கக்கூடியது கம்யூனிஸ்ட் கட்சிகளை, குறிப்பாக சண்முகம் அவரையே தேர்ந்தெடுத்து முரசொலியில் பாகம் 1 பாகம் 2ன்னு போட்டு குறிவைத்து தாக்கிட்டு இருக்கிறத எழுதுறத நம்ம வந்து பார்க்குறோம். எதனால் சண்முகம் அவர்கள் மீது இந்த ஒரு காட்டம்? அதுக்கு அவங்களும் ஒரு விமர்சனம் வச்சுட்டாங்க. அதிமுக, திமுக, பாஜக கொடலங்கா கூட்டணி வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்றதையும் இது பண்ணியிருக்காங்க. என்ன ரீசனுக்காக இப்போ திமுகவுக்கும் சண்முகம் அவர்களுக்கும் ஒரு இது கருத்து மோதல் வந்து இல்லை, திமுகவுக்கு கம்யூனிஸ்டுகள் மட்டும் இல்லை, விசிகா மேலே எல்லாருக்கும் நடக்குது. இதில் அதிகமாக அவர் இப்போ இத்தனைக்கும் அவங்க வந்து நேரடியாக மந்திரி சபையில் கூட இல்லை, அவங்களே வெளியே இருந்து தான் ஆதரவு கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் கண்டிக்க வேண்டிய விஷயங்களே கண்டிக்கிறாங்க. அவர் முதலமைச்சருடைய அந்த செய்கையை கூட வந்து கண்டிச்சிருக்காங்க, இன்னைக்கு கூட பேசியிருக்காங்க. ஆனால் இவங்க என்னன்னா கம்யூனிஸ்டுகள் அந்த பக்கம் போனால் அந்த ஆட்சிக்கு ஒரு சின்ன ஒரு நம்பகத்தன்மை கிடைக்கும். அதையும் வந்து அவங்க பதறாங்க. கம்யூனிஸ்டுகள் போயிடுச்சு, காங்கிரஸ் போயிடுச்சு, அப்படி கம்யூனிஸ்டுகள் இருக்கிறப்ப கம்யூனிஸ்டுகளே அங்கே இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நம்பகத்தன்மை ஏற்படும். கம்யூனிஸ்டுகள் இந்த ஆட்சியை ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்க சில விஷயங்கள் நல்லது கிட்டதை வந்து சுட்டி காட்டுறாங்க. அப்படிங்கும்போது அங்கே ஒரு கூடுதல் கிரெடிட் கிடைக்கும். இதை வந்து அவங்களால தாங்கிக்கிற முடியல. சரி, அவங்க கூட்டணி வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க, 2 MLA தான் வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இன்றைக்கி கூட்டமாக வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒன்று எத்தனை பேர் ரிசைன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஓகே, இதுலேருந்து நேற்று வேற நைட் இருந்து இன்னைக்கு பிரேக்கிங் வரப்போகுது, ஃபிளாஷ் வரப்போகுது, 10 பேர் வெளியே 8 பேர்னு உட்காந்து உருட்டிட்டு இருந்தாங்க. ஒன்றுமே இல்லை. அதில் ஈசிஆர் சரவணன் பேர் இருந்தது. அதில் ஈசிஆர் சரவணன் பேர், அப்புறம் கல்லாணி, தங்கபாண்டியன், தஞ்சாவூர் சரவணன், அவர் விஜய சரவணன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மன்றத்திலிருந்து இருக்கிற ஆட்களாக இருக்கிறாங்க. எப்படிதான் இந்த கற்பனை வந்துச்சுன்னு தெரியல. இல்லை சார், அது இந்த இதில் சந்திரபாபு நாயுடு லட்டுக்கு பதிலாக ஜிலேபின்னு சொல்லி ஒரு விட்டவர் ஒன்று அப்படின்ற மாதிரி தான் சரவணன் பேர் தான் அதில். அது ஈசிஆர் சரவணன் சொன்னது தான் வந்து அவரே சிரிச்சிருப்பாப்புல. எனக்கே தெரியாமல் இந்த வேலை நடக்குது. இது என்னன்னா உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, இந்த வெற்றியை தாங்கிக்கிற முடியல, இந்த கவர்மெண்ட்டை தாங்கிக்கிற முடியல, என்னமாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக புதுசாக கிளப்பி விட்டே இருக்காங்க. 2 நாள் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க. ஏன் இந்த வேலையை பண்ணுறீங்க? ஒரு பொய்யை சொல்லிட்டு 2 நாள் எக்ஸ்போஸ் ஆகிட முடியும். திரும்ப நேற்று நைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு XMLA போட்டுருந்தாரு. எனக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு மரியாதை இருந்துச்சு. அவரே போட்டு வச்சிருக்கிறாரு. அவரே போட்டிருக்காரு. நைட்டு ஒரு பிரேக்கிங் வருது. அப்போ கீழெல்லாம் போய் கமெண்ட் படிச்சு பார்த்தேன், நீமா அப்போ போட்டிருக்காங்க, நீமா இந்த பிரேக்கிங் என்னன்னதையா சொல்லுங்கண்ணே. ஒன்றுமே கிடையாது. அப்போ இவர்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக, ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்காக, அப்படி ஆயிடுமோ, ஐயோ அப்படி ஆயிடுமோ, அந்த ரசிகர்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று கிளப்பி வரும். பட் நீங்கள் என்ன தலைகளாக நின்னாலும் மக்கள் இன்னைக்கு 1,80,00,000 பேர் போட்டாங்க. பல நிர்வாகிகள் பல கூட்டணி கட்சிகள் வந்துட்டாங்க. நீங்கள் என்ன தகுதித்தம் போட்டாலும் நீங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு வழியை பாருங்க.
எதுக்கு இன்னொரு கட்சியை போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ இதை திரும்ப திரும்ப அவங்க தப்பான விஷயமா பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு பக்கம் நம்ம இந்த விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து இருக்கக்கூடிய அமைச்சர் வன்னியரசு அவர்கள் சமீபத்தில் அவர் ஒரு பேட்டி, அந்த பேட்டிக்கு ஒரு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அந்த நெறியாளர் வந்து பெண் நெறியாளர் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு அவ்வளோ பெரிய கமெண்ட்ஸ், அது ஒரு தேவையில்லாத ஒரு இல்லை, தோழர் வன்னியரசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அணுகக்கூடிய இடத்துல இருப்பார் எல்லாருக்கும். நீங்கள் இம்மிடியட்டாக அவர்கிட்ட பழகுதுன்னா உடனே ஃபோன் பண்ணால் எடுப்பார். இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கிறார். அப்போ தொலைக்காட்சி விவாதங்களில் நானே அவரோட நிறைய தொலைக்காட்சி விவாதங்களுக்கெல்லாம் போயிருக்கேன், நிறைய மக்கள் மன்றத்துலாம் போயிருக்கிறோம். அப்போ எல்லோருடையும் ரொம்ப ஒரு பழகக்கூடிய ஈஸியாக இருப்பார். எல்லா சேனலுக்கும் அப்போ வந்து டெய்லி டிபேட்டுக்கு அவர் வருவார் நிறையா. ஆமாம், அவர் தந்தி புதிய எல்லாத்துலேயும் இருப்பார். அப்போ எல்லாரோடையும் பேசுவார், நல்லா பழகக்கூடியவர். அப்போ எல்லாரோடையும் ஒரு நட்பு இருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அமைச்சராக இருக்கிறாங்க போது ஒரு வாழ்த்து சொல்லிட்டு வரலான்னு போயிருக்கிறாங்க. திலகவதினு புதிய தலைமுறையில் இருக்கக்கூடிய அங்கே வாழ்த்து இன்டர்வியூ வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு ஃபோட்டோ போடுறாங்க. ஃபோட்டோ போட்டவுடனே அவர் எல்லாருமே பெரும்பாலும் ஒரு அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் அவர் எல்லாரோடையும் பழகக்கூடியவர். அந்த ஃபோட்டோ வச்சு ஒரு கதை, அது ஒரு கேவலமான ஒரு கதையை போட்டு அவங்களே நீங்கள் இவ்வளோ கேவலமான திருப்பி போட்டாங்க. ஆமாம். அப்போ இவங்க நிலைமை அதுக்கு வந்து திமுக இருக்கக்கூடிய பலருமே கண்டிச்சிருந்தாங்க. அது வேறு விஷயம். திமுக இருக்கக்கூடிய பலருமே இவ்வளோ கீழ்த்தரமாக போக வேண்டிய அவசியம் என்னன்னு. அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வெற்றியை தாங்கி கொள்ளாமல் ஜீரணிச்சுக்கிற முடியாமல் என்னமாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. இன்றைக்கி அமைச்சர் ஷாஜகான் மீது மேலே ஒரு வழக்கு கிளப்பி விட்டுருக்குறாங்க. காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் மேலே ஒரு பெரிய ஒரு அலிகேஷன் வச்சுருக்கிறாங்க. இது என்னென்னா ஏதாவது ஒன்று இந்த கூட்டணி உடஞ்சிடாதா, கூட்டணிகள் குழப்பம் வந்துடாதா, இந்த ஆட்சி கலைஞ்சிடாதா, நம்ம முதலமைச்சர் ஆயிர மாட்டோம் உட்காந்து டெய்லி ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அது வந்து டெய்லி யோசிக்கிறாங்க, அது எக்ஸ்போஸும் ஆயிடுது. விஸ்வநாதன் மேலே வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு அவர் 400 பெண் பிள்ளையை பெற்றவன், எனக்கு இந்த மாதிரி கேவலமாக என் மேலே ஒரு அலிகேஷன் வச்சிருக்கீங்கன்னு வருத்தமாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அது தெரிஞ்சு செஞ்சாரோ தெரியாத செஞ்சாருன்னு. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நார்த் இந்தியா ஃபுல்லாக இதை எடுத்து பேசுகிறாங்க. ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர் இந்த மாதிரி அவர் மேலே ஒரு அலிகேஷன் வர்றப்ப அது நார்த் இந்தியா சேனல் ஃபோக்கஸ் பண்ணுறானுங்க. எங்கடான்னு பார்த்தா காங்கிரஸ் பிஜேபின்னு அங்கே அடிக்கிறானுங்க. அங்கேருந்து போட்டு இந்த விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவர் அறிக்கையும் கொடுத்துருக்காரு. எனக்கு என் மேலே இப்படி ஒரு குற்றம், எங்கள் வீட்டில் பொண்ணு பிள்ளைங்க இல்லையாங்க, நானும் பெண்ணை பற்ற ஆள் தாங்கங்கிறார். அப்போ எதையாவது ஒன்று இந்த அரசாங்கத்தின் மேலே ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும், ஏதாவது கூட்டணியை உடைச்சிடணும், இந்த ஆட்சியை கவிழ்த்தரணும்னு நாள்தோறும் ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டே இருக்கிறாங்க. இதில் இன்னொரு பக்கம் துரை வைகோ அவர்கள் சமீபத்தில் ஜூனியர் விகடனுக்கு கொடுத்த பேட்டியில் கூட வந்து இதை வந்து சோஃபா மாடல் அரசு அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் சொல்கிறாரு அப்படின்ட்டு இருக்கு. அப்போ அவங்கள கண்டெய்னர் மாடல் அரசுன்னு வந்து சொல்லலாமா அப்படின்ட்டு. இப்போ விரைவில் மதிமுகவும் அங்கே இடம்பெற போகுது. அந்த மதிமுக ஏற்கனவே அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே பார்த்துருக்கணும். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் KN நேரு உட்கார வச்சுக்கிட்டு ஆனால் நாங்கள் அவங்க என்ன பண்ணுன்னு கண்ணீர் விட்டார் துரை வைகோ. அந்த ஒரு சிம்பிளில் நிற்கிறதுக்காக. ஆமாம், தீப்பெட்டி சின்னத்தில் நிற்கிறாரு. எனக்கு ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறாங்கன்னு கண்ணீர் விட்டார் அவர். அப்போ அந்த அளவுக்கு தான். ஒன்று ஓப்பனாக சொல்லணும்னா திமுக கூட்டணிகளை மிக கேவலமாக நடத்தியது. சிறு கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்களாம் எப்படி கூப்பிட்றாங்க தெரியுமா அவங்களுக்கு? அதான் சொல்ல முடியாத அளவுக்கு திமுக தன் கூட்டணி கட்சிகளை வந்து நடத்தியது. இந்த சிறு கட்சியில் 1 சீட் 2 சீட் வாங்குற கட்சியெலாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணாங்க தெரியுமாங்க? அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இது எல்லாருமே மனப்புழுக்கத்தில் தான் இருந்தாங்க. எல்லாருமே மனப்புழுக்கத்தில். இது ஒரு கேட் ஓப்பன் பண்ண மாதிரி ஆயிடுச்சா கூட்டணி கட்சிகளுக்கு? இல்லை, சின்ன மேட்டருங்க அது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி. அதிமுக முழுவதுமாக கரைஞ்சிக்கிட்டு வருது. பாஜகவோட முழுவதுமாக அங்கே ஜெல்லாகி போய் அடிமையாகி போய் நிற்கிது. இப்போ மதசார்பற்ற சக்திகள் இருக்கிறாங்கல்ல, கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், ஐஎம்எல்லாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் நினைக்கிறாங்கன்னா வாக்குகள் சிதறடிடக்கூடாது. வட இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா பாஜக இந்த மாதிரி 2-3 அணியாக வர்றப்போ வாக்குகள் சிதறும். அதை பயன்படுத்தி பாஜக உள்ளே வந்துடும். இப்போ வலதுசாரி பத்திரிகையாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் வந்து திமுகவினுடைய கோர் ஓட் பேங்கை பிரிக்க போகிறாரு. பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்தவர் ஓட்டு, தலித் ஓட்டுகளை விஜய் பிரிச்சிருவார். இதெல்லாம் திமுக ஓட்டு, நாங்கள் ஜெயிச்சிருவோம், அதிமுக பாஜக ஆட்சிக்கு வந்துடணுங்கிறத ஸ்ட்ராங்காக நம்பினாங்க. அதான் சொன்னாங்க. அப்போ இந்த பக்கம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அப்படி நம்மளும் வேறு ஏதாவது முடிவு பண்ணிட்டோம்னா அந்த வெற்றி அவர்களுக்கு, அதிமுக பாஜக வெற்றி அவர்களுக்கு எளிதாயிரும். நமக்கு அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. பாஜகவை தமிழ்நாட்டில் கால் ஊண்டி விடாமல் இருப்பதற்காகத்தான் அவர்களுக்கு ஏற்பட்ட அத்தனை இன்னல்களையும் சகித்து கொண்டு திமுக கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் திடீர்னு டைவர்ஸ் ஆயிரும். என்னென்னு பார்த்தா அன்னைக்கு நடந்த பிரச்சனை கிடையாது, என்னைக்கு வருஷமும் நடந்த பிரச்சனைக்கு ஒரு நாள் வெடிக்கும். அது மாதிரி திமுக கூட்டணியில் ஒரு
ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபுல் ஜெல்லாகாமே தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகே. அது 2026 சட்டமன்ற தேர்தலெல்லாம் அவங்களுக்கு உச்சகட்டமாக கம்யூனிஸ்டுகளுக்கு சீட் கம்மியாக கொடுத்தது, தேமுதிகவுக்கு அதிகமாக கொடுத்தது. பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தோழர்களே இறங்கி வேலை செய்யலை. விசிகா தலைவர் 4 இடத்துலலாம் வேலை செஞ்சார். ராகுல் காந்தி வந்து தனியாக பிரச்சாரம் பண்ணிட்டு போனார். இப்படி பல குழப்பங்கள் இருந்துச்சு. ஓகே. எல்லாமே வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த கூட்டணி உடஞ்சிடக்கூடாது, வந்து அது வந்து பாஜகவுக்கு நம்மளே வழிவிட்டது மாதிரி ஆயிருங்கிறதுக்காக எல்லாருமே பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து தாவேகாங்கிற ஒரு 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 மெயின் ஃபோர்ஸ் வந்து எல்லாத்தையும் உடச்சி விட்டு மேலே வந்ததுக்கு பிறகு ஓகேப்பா நிம்மதியாக இருக்குது, நமக்கு வேறு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு அவங்க எல்லாம் கிளம்புறாங்க. இப்போ இவ்வளோ நாளாக அதை பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்காக என்ன பண்ணால் திமுக செஞ்ச விஷயங்களுக்கெல்லாம் விட்டு கொடுத்துருந்தாங்க வேறு வழி இல்லாமல். உண்மை சொல்ல போனால் அதுதான். அதாவது அவங்க பண்ண வேண்டிய வேலை இவங்கள வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இது எல்லாம் வந்து அவங்களுக்கு ஓப்பன் கட் ஆயிடுச்சு. உடஞ்சி விட்ட எல்லா வெளியே வந்துட்டாங்க. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் இருந்தே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லாக ஜெல்லாகாமே தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த முறையை கூட அவங்க நிறைய 4 கேட்டு 2 கேட்டு 3 கொடுத்து 4 கொடுத்து 3 அவங்க சின்னம் 1 இவங்க சின்னம் ஒன்று சொல்லி அதுக்கு பிறகு ஒரு சின்னத்தை மாற்றி விட்டு கமலஹாசனுக்கு வந்து நீங்கள் தெங்க சின்னத்தில் நிற்கிறேன்னு சொல்லி அவர் தனியாக போய் எனக்கு வேணான்னு சொல்லி இது மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் ஒட்டு போட்டு அப்படியே வச்சு வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அது தேர்தல் முடிவு தலைகளாக மாறின பிறகு எல்லாருமே வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.